வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் அளவியல்ல பயிற்சி 7.1ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்திற்கு, அதாவது மேல் பகுதியுடன் மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது. சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்களாமோ, டேபிள் பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சுருப்பாங்கள்ல, அதில் சைட்லையும் என்ன பண்ணுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க, மேலேயும் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓகே, அதில் 1 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் 2 செலவாகும் எனில் விளக்கிற்கு வர்ணம் பூசுவதற்கான செலவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. படம் பார்த்துங்க. இதில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஆர் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துட்டாங்க, ஹெச்சும் கொடுத்துருக்காங்க, எல் கொடுக்கல. எல் நம்மளை தான் கண்டுபிடிக்க போகிறோம். கூம்பின் இடைக்கண்டம்னாலே நான் என்ன சொன்னேன், இந்த 4 ஃபார்முலாவை கம்பல்சரி எழுதணுமா? இப்போ எழுதுவோம். கேபிட்டல் ஆர் 12 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் 6 சென்டிமீட்டர், ஹெச் உயரம் 8 சென்டிமீட்டர். கூம்பின் இடைக்கண்டம்னாலே நான் என்ன சொன்னேன், 4 ஃபார்முலா எழுத சொன்னால், வளைபரப்பு பையல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் சதுர அலகுகள், மொத்த புறப்பரப்பு பையல் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். கன அளவு 1/3 பை ஹெச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கன அலகுகள். கன அளவுனா கன அலகுகள் போடுங்க. சாய் உயரம் L is equal to root of capital R minus small r the whole square plus h square. ஃபர்ஸ்ட் சாய் உயரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் ஆருக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 12 மைனஸ் ஸ்மால் ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 the whole square plus 8 square. 12ல் 6 பொசிஷன் எத்தனை, 6 the whole square plus 8 square. 6 எத்தனை, 36 ப்ளஸ் 8 8 64. இது ரெண்டுத்தையும் கூட்டினா இது 100. 100 எதோட வர்க்கம், 10 வர்க்கம். அப்போ L is equal to 10 சென்டிமீட்டர். L கண்டுபிடிச்சாச்சு. வளைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டேபிள் விளக்கு இருக்குல்லம்மா, இந்த மேஜை விளக்கில் சைடில் உள்ளது ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறது வளைபரப்பு. ஓகேவா? பையல் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். பையோட மதிப்பு உங்களுக்கு தெரியும், 22/7 இன்ட்டு எல்லோட மதிப்பு இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 10. கேபிட்டல் ஆருக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, விட்டம்லாம் கொடுக்கல, டேரெக்டாக ஆரம் கொடுத்துக்கிறதுனால 6 + 12 போட்டுக்கிறீங்க. ப்ளஸ் ஸ்மால் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6. ஓகேவா? 22/7 இன்ட்டு 10 இன்ட்டு 18. இது ரெண்டுத்தையும் என்ன பெருக்குனா என்ன கிடைக்குது, 180. 180 22ஆல் பெருக்க போகிறோம், பை 7. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 3960/7. 7ஆம் எப்போ வகுத்து போட்டால் என்ன கிடைக்குது, 565.71 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வளைபரப்புக்கும் மொத்த பரப்பரப்புக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். கன அளவு கண்டுபிடிச்சா சென்டிமீட்டர் கியூப் போடணும். இப்போ மேஜை விளக்கு இருக்கலாமா, அதுக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். அதனால அதுக்கு வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பை ஆர் ஸ்கொயர். 22/7 இன்ட்டு ஸ்மால் ஆர் எத்தனை, 6. 6 இன்ட்டு 6. 22/7 இன்ட்டு 6 எத்தனை, 36. 22 36 பெருக்கணும், 792. 7ஆம் இப்போ வகுத்து போட்டால் 113.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வர்ணம் பூச வேண்டிய பரப்பு என்னன்னா, வளைபரப்பு இந்த மேலே உள்ள பகுதி இருக்குல்லம்மா, இது ரெண்டுத்தையும் கூட்டி போட போகிறோம். பாருங்க, 565.71 113.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கூட்டி போட்டு 5 8.8. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 7, 5 1 கூட்டினா 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சா? ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்காங்க, 2 ரூபா. நம்ம கண்டுபிடிச்சது எத்தனை, 678.85 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு செலவுனா இதையும் பெருக்கி போட்டுருங்க. அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும், 2 ஸ்தானம். 2 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சாச்சு. அப்போ எவ்வளோ ரூபா செலவாகுதான், ரூபாய் 1357.70 செலவாகுதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.